அடுத்து இஸ்லாத்தில் முன்னுரிமைகள் பிரியாரிட்டிஸ் இன் தீன் என்ற தலைப்பில் வேலூர் குல்லியத்து சலாம் அரபிக் கல்லூரியுடைய ஆசிரியர் மௌலவி முஹம்மது நூஹ் மஹ்லரி அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். அற்புதமான உரையாளர் அவர்கள். வரலாற்றின் கடலிலே மூழ்கி அரிய முத்துக்களை தேடி எடுத்து கொண்டு வந்து கொடுப்பவர். அவருடைய உரையை நீங்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, இஸ்லாத்தில் முன்னுரிமைகள் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அருமை சகோதரர் மௌலவி முகமது நூஹ் மஹ்லரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا வபிமுஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியம் வரசூலா. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான அவையில் அமர்ந்திருக்கின்ற தலைவர் அவர்களே, மேலும் மார்க்க மேதைகளே, பெரியோர்களே, ஆண்டோர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா நம்முடைய இந்த ஒன்று கூடலை மக்பூலான ஒன்று கூடலாக ஆக்கியருள் புரிவானாக. இங்கு குழுமி இருப்பதை போன்றே நம் அத்தனை பேரையும் சொர்க்கத்தில் ஒன்று கூட செய்வானாக என்ற முதல் பிரார்த்தனையோடு, முன்னுரிமைகள் என்றால் என்ன? அருமை சகோதரர்களே, இந்த உரையை இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன ஒரு மேற்கோளிலிருந்து துவங்கலாம் என்று நாம் நினைக்கின்றோம். லைஸல் ஆகிலுல் லதி யஅலமுல் கைர மினஷ் ஷர் வ இன்னமல் ஆகிலுல் லதி யஅலமு கைரல் கைரைன் வ ஷர்ரஷ் ஷர்ரைன். அறிவாளி என்பவன் நன்மை எது தீமை எது என்று பிரித்தறிபவன் அல்ல. அது குழந்தைகளுக்கு கூட தெரியும். ஆனால் உண்மையான அறிவாளி, புத்திசாலி யார் என்று சொன்னால், இரண்டு நன்மைகள் இருக்கின்ற பொழுது இரண்டில் எது அதிக நன்மை தரும், இரண்டு தீமைகள் இருக்கின்ற பொழுது இரண்டில் எது மோசமான தீமை, அதை தவிர்த்து கொள்வான் என்று இந்த பாகுபாட்டை ஒப்பீட்டு ரீதியில் அறிந்து கொள்பவனே புத்திசாலி என்று இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அறிஞனை குறித்தல்ல அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள், புத்திசாலியை குறித்து குறிப்பிட்டு காட்டினார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அமல்களுடைய தராதரத்தை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது மட்டும்தான் ஒரே நேரத்தில் இரண்டு நல்லமல்கள் அல்லது இரண்டு அமல்கள் குறுக்கிடுகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே நேரத்தில் இரண்டு அமல்களை செய்ய வேண்டும். எதை செய்வது, எதற்கு முன்னுரிமை கொடுப்பது என்பதை அறிந்து கொள்வதுதான் ஒரு புத்திசாலி. அதில் தான் இந்த உலகத்தினுடைய வெற்றியும் இருக்கிறது, மறுமையுடைய வெற்றியும் இருக்கிறது. உதாரணமாக உங்களுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்லலாம். மாத வருமானம் 10,000 ரூபாயுடைய ஒருவன் ஃபேமிலி பட்ஜெட், குடும்பத்தினுடைய அந்த பட்ஜெட்டை போடுகின்றான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 13,000 ரூபாய் அல்லது 15,000 ரூபாய் வருகின்றது என்று சொன்னால் என்ன செய்வோம்? நாம் வெட்ட வேண்டியதை வெட்டி, நீக்க வேண்டியதை நீக்கி, தள்ள வேண்டியதை தள்ளி 10,000 ரூபாய்க்கு கொண்டு வந்து விட மாட்டோமா? சிலதற்கு முன்னுரிமை கொடுக்குகின்றோம், சிலதை பின்தள்ளுகின்றோம். இதுதான் முன்னுரிமை. இன்னொரு உதாரணத்தில் சொல்வதென்றால், ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மறைக்கப்பட வேண்டிய அங்க அவயங்களை நாம் மறைப்பது இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கின்ற ஒரு விஷயம் இல்லையா? இதை பிறருக்கு முன் நாம் திறந்து காட்டக்கூடாது. ஆனால் ஏதோ ஒரு நோய் வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள், மருத்துவரிடத்தில் செல்லுகின்றோம். இப்பொழுது என்ன செய்வது? மருத்துவரிடத்தில் இந்த அவுரத்தை காட்டுவதா வேண்டாமா? அப்பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்குகின்றோம். அவுரத்தா உயிரா என்று வருகின்ற பொழுது உயிருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய அவுரத்தை, மறைக்கப்பட்ட பகுதிகளை கூட நாம் காட்டி கொடுப்பதில்லையா? ஏன்? உயிர் முன்னுரிமை பெறுகிறது என்ற காரணத்தால். அருமை சகோதரர்களே, இதுதான், இதற்கு பெயர் தான் முன்னுரிமை. எனவே இதே முன்னுரிமை தீனிலும் இருக்குகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இடத்தை பொறுத்து எந்த செயலுக்கு முன்னுரிமை கொடுப்பது, காலத்தை பொறுத்து எந்த செயலுக்கு முன்னுரிமை கொடுப்பது, தராதரத்தை குறித்து எந்த செயலுக்கு ஒன்று கூடிய அமலாக இருக்கும், ஒன்று குறைந்த அமலாக இருக்கும். எனவே எதற்கு முன்னுரிமை கொடுப்பது என்பதை தெரிந்து கொள்ளுகின்றவனே புத்திசாலி என்று இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள்.
நாம் ஏன் இதை இங்கே ஒரு கருத்து பொருளாக எடுத்திருக்கின்றோம் என்று சொன்னால், ஒரு மோமினுடைய ஈருலக வெற்றியும் இதில் தான் இருக்குகின்றது. ஏனோ தானோ என்று அமல் செய்வதில் இல்லை. அருமை சகோதரர்களே, தீனில் எல்லாம் சமம் அல்ல. இஸ்லாத்தில் இருக்குகின்ற சட்டங்கள் எல்லாம் சமமானது கிடையாது. சிறியது இருக்கின்றது, பெரியது இருக்கின்றது. மார்க்கத்தில் நடுவில் வருகின்ற விஷயங்கள் இருக்கின்றது, ஓரத்தில் வருகின்ற விஷயங்கள் இருக்குகின்றது. சிறந்தது இருக்குகின்றது, மிகச் சிறந்தது இருக்குகின்றது. அசல் என்று சொல்லப்படக்கூடிய அடிப்படை விஷயங்கள் இருக்கின்றது, ஃபர என்று சொல்லப்படக்கூடிய அடிப்படை அல்லாத விஷயங்கள் இருக்குகின்றது. எனவே இந்த அமல்களுடைய தராதரத்தை சிறியதை பெரியதனிடத்தில் வைப்பதும் தவறு, பெரியதை சிறியதனுடைய இடத்தில் வைப்பதும் தவறு. இந்த முன்னுரிமையை தெரிந்து கொள்பவன் தான் புத்திசாலி, அவன்தான் வெற்றி அடைவான். எனவே அந்த கருப்பொருளில் தான் நாம் இங்கே உரையாற்ற வந்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லித் தருகின்றேன். ஈமானை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஒரு பிரபல்யமான ஹதீஸ். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல் ஈமானு பிதுஉன் வ ஸபஊன ஷுஅபா அல்ல அலாஹா கலிமத்து லா இலாஹ இல்லல்லாஹ் வ அத்னாஹா இமாத்தத்துல் அதா அனித் தரீக் அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். ஈமானுக்கு 70க்கும் அதிகமான கிளைகள் இருக்குகின்றது. அதில் உயர்ந்த கிளை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவது. அதனுடைய ஆக குறைவான கிளை பாதையில் நோவினை தரக்கூடிய பொருட்களை நீக்கி தள்ளுவது. இதை சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெட்கமும் ஈமானின் ஒரு கிளைதான் என்று. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஈமானுடைய உயர்ந்த கிளையை கூறிய ரசூலுல்லாஹ், ஈமானுடைய ஆக குறைந்த கிளையை கூறிய ரசூலுல்லாஹ் வெட்கத்தை ஏன் ஒரு கிளையாக சொல்லவில்லை? 30வது கிளை, 40வது கிளை, 50வது கிளை என்று சொல்லி இருக்கலாமே, ஏன் சொல்லவில்லை? ஒரு ஆக்கிலுக்கு தெரியும், ஒரு அறிவாளிக்கு தெரியும் வெட்கத்தை எங்கே கொண்டு வைக்க வேண்டும் என்று, எப்பொழுது வெட்கப்பட வேண்டும் என்று, எதற்கு வெட்கப்படக்கூடாது என்று, எப்போது குறைந்த வெட்கத்தை கொடுக்க வேண்டும் என்று. எனவே அவனுக்கு தெரியும் ஈமானுடைய எந்த கிளையில் இதை கொண்டு வைப்பது. புரிகிறதா? எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறிப்பிட்டு காட்டினார்கள். அருமை சகோதரர்களே, தமிழில் கூட சொல்லுவார்கள் இடம் பொருள் ஏவல் என்று. அரபியில் ஒரே வார்த்தையில் ஹிக்மத் என்று சொல்வார்கள். இதைத்தான் முன்னுரிமை என்று நாம் வேறொரு பாஷையில் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எல்லா நேரத்திலும் எல்லா உண்மைகளும் எல்லோருக்கும் ஒத்து வராது இல்லையா? உதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து எத்தனையோ சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு ஒரு நல்ல மலை சொல்லித் தாருங்கள் என்று பல சஹாபாக்கள் இதே கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். நம்மிடத்தில் ஒரு கேள்வியை, எனக்கு ஒரு நல்ல அமலை சொல்லித்தாருங்கள் என்று சொன்னால் நாம் என்ன சொல்வோம்? அட, இஸ்லாத்தில் இருக்கிற எல்லா அமலும் நல்ல அமல் தானப்பா, என்ன ஒரு சிறந்த அமலை சொல்லி கேட்கிற, அப்படித்தானே நாம் நினைப்போம் இல்லையா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் பல சஹாபாக்கள் ஒரே கேள்வியை கேட்ட பொழுது நாம் என்ன நினைப்போம்? எல்லா சஹாபாக்களுக்கும் எல்லோருக்கும் ஒரே பதிலைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் இல்லையா? இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் ஒரே கேள்விக்கு பலவிதமாக சொல்லி இருக்கின்றார்கள். ஏன்? ஒவ்வொருவருக்கும் அவரவருக்குண்டான தேவையை அனுசரித்து தேவைக்கு ஏற்ப முன்னுரிமை கொடுத்திருக்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல மலை சொல்லித்தாருங்கள் என்று சொன்ன பொழுது ஒரு சஹாபிக்கு பெருமானார் சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹி சும்மஸ்தகிம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன் என்று சொல், பின் அதில் உறுதியாக இருந்து கொள் என்று சொன்னார்கள். இன்னொரு தடவை வேறொரு சஹாபி, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல மலை சொல்லித்தாருங்கள் என்று சொன்ன பொழுது லா தக்லிப், கோபப்படாதே என்று சொன்னார். ஏனென்றால் இந்த சஹாபி அடிக்கடி கோபப்படுகிறார். முதலில் சொன்ன சஹாபி நிலைகுலையாமை அவரிடத்தில் இருக்கிறது. அவர் எப்பொழுதுமே ஒரு நிலையான உறுதியான செயலில் இருப்பதில்லை. எனவே இந்த சஹாபிக்கு சொல்லுகிறார்கள் கோபப்படாதே என்று. யா ரசூலல்லாஹ் வேறொரு அமலை சொல்லித்தாருங்கள், லா தக்லிப். மூன்றாவது தடவையும் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் வேறொரு நல்ல அமலை சொல்லித்தாருங்கள், லா தக்லிப். 3 தடவை பெருமானார் அந்த சஹாபிக்கு கோபப்படாதே என்று சொல்லுகின்ற. ஏன்? அந்த சஹாபிக்கு அதைத்தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். வேறொரு காலத்தில் பெருமானாரிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல மலை சொல்லித்தார்கள் என்று சொன்ன பொழுது பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நீ நல்ல உபகாரம் செய்து கொள், பெற்றோர்களோட நல்ல முறையில் நடந்து கொள் என்று சொன்னார்கள். வேறொரு காலத்தில் பெருமானார் சொன்னார், ஹஜ்ஜும் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் மிகச் சிறந்தது என்று நான் உனக்கு உபதேசம் செய்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அருமை சகோதரர்களே, இந்த கருத்து இதுதான் நம்முடைய சிந்தனையில் இருக்க வேண்டியது. எதற்கு முன்னுரிமை கொடுப்பது, யாரிடத்தில் என்ன பேசுவது. எனவே எல்லா அமல்களும் நல்ல அமல்கள் தான் என்று காலம் இடம் நேரம் தெரியாமல் பேசுகின்ற பொழுது நாம் தீனில் சில தவறுகளை செய்கின்றோம், வெற்றி பெற மறந்து விடுகின்றோம். அருமை